கத்தார் வந்து இப்படி அட்டாக் பண்ண உடனே சைலண்டா இருப்பாங்களா அவங்க? வாய்ப்பே கிடையாதுல்ல. எந்த ஒரு கவர்மெண்ட்டும் நீங்க சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் இந்த லைக் ரீல்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது ஒருத்தன் அடிப்பான், இன்னொருத்தன் போய் அவன் அடிப்பான், அவன் சம்பந்தமே இல்லாம இன்னொருத்தனை போய் அடிப்பான்ல. அந்த மாதிரிதான் வந்து கத்தார் கவர்மெண்ட் வந்து ஒண்ணுமே இல்லை, அவங்க வந்து இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு பேஸுக்கு பர்மிஷன் கொடுத்து வச்சதுனால அவங்களை அடிச்ச பிறகு நாங்க வந்து இதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம், இதுக்கு மேல்பட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லி கத்தார் கவர்மெண்ட் இது வரைக்கும் சைலண்டா தான் இருக்காங்க. பட் அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் கத்தார் மாதிரி ஒரு கவர்மெண்ட் எல்லாம் எப்படின்னா பெரிய லெவல்ல இந்த வார்க்குள்ள எல்லாம் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈவன் அமெரிக்கா வந்து ஈரான்ல போயிட்டு பாம்ஸ் போடும் போது கூட, மிசைல் அட்டாக் நடத்தும் போது கூட கத்தார், சவுதி அரேபியா, இன்னும் நிறைய நேஷன்ஸ் அமெரிக்காவுக்கு ஸ்ட்ராங்கா அகைன்ஸ்டா நின்னாங்க. சோ வார் இஸ் நாட் அ சொல்யூஷன் இருக்கிற அரப் கண்ட்ரிஸ் அவங்கலாம். சோ அதனால அவங்க அந்த சைட் பெருசா போக மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கு. சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்க டைம்ல ஒன்ஸ் அமெரிக்கா வந்து அடிச்சாங்க ஈரானை, ஈரான் திருப்பி அமெரிக்கா அடிக்கும் போது இல்ல, ஈரானுக்கு சப்போர்ட்டா ரஷ்யா வந்து நாங்க டைரக்டா வார்ல வரணும்னாலும் நிறைய சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த சைட்ல சைனாவும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியே இஸ்ரேலுக்கு பாத்தீங்கன்னா யூரோப் நேஷன்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, அமெரிக்கா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியா இது வரைக்கும் பெருசா சப்போர்ட் பண்ணனாலும் ஈரானோட பிரதமர் கிட்ட நிறைய தடவை வந்து நம்ம பிரதமர் பேசிட்டு இருக்காருன்ற நிறைய நியூஸஸ் நம்ம பார்க்கலாம். சோ ஏதோ ஒரு விஷயம், ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து ரெண்டா டிவைட் ஆகுது. என்னன்னா இந்த சைட்ல நிறைய நேஷன்ஸ் வித் ஈரான், இந்த சைட்ல நிறைய நேஷன்ஸ் வித் இஸ்ரேல் அப்படின்னும் போது இது எங்க எடுத்துட்டு போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா ஒன்ஸ் அகைன் திருப்பி அடிச்சாங்க அப்படின்னா லைக் சைனா உள்ள வரலாம், ரஷ்யா உள்ள வரலாம், எது ஒன்னாலும் நடக்கலாம். வேர்ல்டு வார் 3க்கான ஒரு மிகப்பெரிய வேவை வந்து போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க.